லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு மத்தியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், தற்பொழுது எம்எல்ஏ எப்படி இருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த இவர் அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அது தொடர்பாக இன்று காலை 6:30 மணி முதல் அவரது பண்ருட்டி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சோதனையினிடையே பார்த்தோம் அப்படின்னா சத்யா பன்னீர்செல்வம் திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார். அவரை பார்த்தோம் அப்படின்னா அவரது உறவினர்கள் தற்போது கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. அங்கு அவருக்கு எக்கோ உள்ளிட்ட தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. அந்த சோதனைக்கிடையே அவர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்வதற்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை. மேலும் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பினார்களே தவிர எதற்காக வந்துள்ளார்கள் என்பதை தெரிவிக்காத காரணத்தினால்தான் எனக்கு பிபி அதிகமாகி இது போன்ற ஒரு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் இங்கு வந்தபோது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தோம். அதனை பொறுப்பாமல் தான் இது போன்ற ஒரு சோதனை தன் மீது ஏவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில அவர் கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.